ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னம்மா, ஏதாவது கனவா? கெட்ட கனவு தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? என்னம்மா, நான் தான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னேன்ல. உங்கள் மீட்டிங்லாம் இருக்கட்டும், நம்ம மீட்டிங்கை பற்றி யோசிங்க ஃபஸ்ட்டு. எதை பற்றி சொல்கிற? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவா? உன்னை கட்டினதுலேருந்து அது எனக்கு இல்லாமலே போயிடுச்சு. காலம் மாறி போச்சு. நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா யோசி. என்னவா இருக்கும்? காந்தி ஜெயந்தியா? ஐயோ, டைம் என்னாச்சு? 12 ஆகுதே. இதுக்கு மேலே சரக்கு கிடைக்காது. பிளாக்ல தான் வாங்கணும். பிளாக்ல வாங்கினா காசு ஜாஸ்தியாகும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு, நீ அதிலே இரு. என்னவா இருக்கும்? புஷ்டேன். உன் பர்த்டே தானே? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா, 2 நாளைக்கு முன்னாடி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆமாம்ல, சொன்னேன். சாரி. உனக்கு என்ன, இப்போ வெளியே தானே போகணும்? போகலாம். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் வரமாட்டேன். ஏன், இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா போ. தானே நம் காதலின் அலைகள் படந்து வரும் இனிய தீண்டல் பயணங்கள். துளி துளியாய் விழுந்து உன் கோலம் நான் காண இமைக்க மறந்து காதலின் பருவம் பாட. நீ நான் சேரும் நேரம், நெஞ்சம் எல்லாம் உருகும் நேரம், மழை பாடும் பாடலின் சுகம் இனித்தது இன்றே எப்போதும். என் கனவில் ஓவியம் நீயே, என் நினைவில் காவியம் நீயே. சில நொடிகள் பேசாம
கனவில் ஓவியம் நீயே என் நினைவில் காவியம் நீயே மழை விதை போலவே நம் காதல் கதை உன் இதழில் சுகமான ஓசைச் சிறை பூத்திடும் உறவாய் அன்பு மலர்ந்ததே சிந்தும் மழை நம் கதை படைத்ததே கண்மூடிக்கொண்டே நடப்போம் இருவரும் எந்நாளும் மழை பரவி முழுவதும் சேரும் உன் கனவின் நிலவாய் நானே இழுப்பேன் என் வாழ்வின் பொருளாய் நீயே இழுப்பாய் Turn on these settings if you want to grow faster on YouTube. First, you need to try this to get. என்ன உனக்கு வேணா உள்ள போய் போட்டு குடி. நான் போய் போட்டு கோடி உன்னை கட்டணும். ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு எதனா கண்டென்ட் யோசிக்க சொன்னேன், யோசிச்சியா? வீடியோ சுத்தமாக ரீச்சே இல்லைடா. அதாம்மா பார்த்துட்டு இருக்கேன், இருமா. இப்போ ரீசெண்டாக கோஸ்ட் சேலஞ்ச் ஒன்று செம்ம ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நம்ம மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன், நம்ம தான் ட்ரெண்டில் இருப்போம். என்ன சொல்கிற? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இதை பற்றி ஃபுல்லாக நான் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பண்ணுறோம். என்ன ஓகேவா? எனக்கா காஃபி தர மாட்டேன் என்ன? இந்த வார எலெக்ஷன் ப்ராசஸருக்கு நாமினேட் செய்யப்பட்ட நபர் ராம், எங்கே போகிற? என்னடி கேள்வி இது? ஆஃபீஸில் பெண்டிங் ஒர்க் இருக்குன்னு சொன்னல, முடிச்சுட்டு வந்துடுறேன். நல்லா பண்ணுற ராம். ஏன் என்னாச்சு? கண்டிப்பாக போறியா? சேலஞ்ச் வீடியோ எடுக்கணும்னு சொன்னனா இல்லையா? ஆமாங்க. சரி புரியுது, ஆனால் ஆஃபீஸில் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கே, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் தெரியாது, இப்போவே எடுக்கணும். ஸோ பாருமா, ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்த உடனே நம்ம எடுப்போம். இப்போ தான் புரியுது, உனக்கு உன் ப்ரொஃபஷன் தான் முக்கியம். என் பேஷன் பற்றி உனக்கு கவலையே இல்லைல்ல? ஆமாண்டி, ஒன்று சொல்கிறேன் கேளு. இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இதை பண்ண முக்கால்வாசி பேர் இறந்துருக்கானுங்க. பாதி பேர் என்ன ஆனானுங்கன்னே தெரில. ரொம்ப ரிஸ்க்கு, இதை பண்ணாத. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, வந்ததுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து பண்ணலாம். ஆமாம், வந்து எரும மாடு மாதிரி தூங்குவ. என்ன சொன்ன? எரும மாடா? போதும், இதுக்கு மேலே எதுவுமே பேச வேணாம். வாயில் அதை நான் வந்துட போதும். இதை நான் ஒன்று பண்ணி தனியாக சாவடி. சே போடா, நீ இல்லாமல் சேலஞ்ச் என்னால் பண்ண முடியாதா என்ன? ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ரிச்சுவலை செய்யறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த ரிச்சுவலை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். அண்ட் இப்போ வரைக்கும் என்ன நடக்குன்றதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிச்சுவல் வந்து எந்த ஒரு சவுண்டும் சரி, எஃபெக்டும் சரி, எந்த அமானுஷமாக எதுவுமே நடக்கலை. அண்ட் கம்ப்ளீட்லி இந்த ரிச்சுவல் பார்த்தீங்கன்னா 100% ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கேட்குறல்ல. நீதானா? பயந்தே போயிட்டேன். வர லேட் ஆகும்னா சொல்லலாம்ல. உள்ள வா. சரி ஓகே, நான் போய் டின்னர் செய்கிறேன். ச்சே, ஒரே தலைவலியாக இருக்குது. ஷபா. ஏற்கனவே நானே ஒரு பேயை பார்த்து பயந்து போயிருக்கேன். நீ வேற வெறுப்பேத்தாதடா. எதுக்கு உள்ள இருந்துட்டே கால் பண்றான்? என்னடா சொல்லு. காலையிலே வாய் வச்சல, என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. மழை வேற ஒரு சைடு என்ன சாவடிக்குது. நான் வரத்துக்கு லேட் ஆகும், அதை சொல்லதான் கால் பண்ணேன். வெய். என்ன கதவு திறந்தே இருக்கு? சஞ்சனா, சஞ்சனா, சஞ்சுமா, ஒருவேளை நேற்று போட்ட சண்டையில் உங்க அம்மா வீட்டுக்கு கூடிட்டாலும். அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன்டி இப்படி வந்து பயமுத்துற? எம்மா இந்த பார், நேற்று ஏதோ ஒர்க் டென்ஷனில் ஏதோ ஆத்திரத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன். நீயும் வார்த்தையை விட்டுறக்கூடாது, தப்பு. இருந்தாலும் பரவாயில்ல, நானே சாரி கேட்குறேன். இதுக்கப்புறம் பூரி கட்டியோ ஜல்லிக்கரண்டியோ எடுத்துட்டு நீ அடிக்கலாம், துரத்தக்கூடாது. கொலை கேஸில் உள்ள போயிடுவேன். நாம சண்டை போட்டோமா? என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? லூஸ் மாதிரி பேசுகிறேன்னா? நேற்று வீடியோ எடுக்க வரலன்ட்டு என் கூட சண்டை போட்டியே, இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிற. கஜினி சூர்யா கூட மறந்ததை அடுத்த 5 நிமிஷத்தில் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவாரு. நீ என்னடி அதை விட மோசமாக இருக்க? உண்மையிலேயே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையா? ஒருவேளை நம்ம குடிக்கிற காப்பியில் விஷத்தை கலந்துருப்பாளோ? நீ அவ்வளோ வருத்தல இல்லடா. சும்மா சொல்லி பார்த்தமா. நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளில பேசிட்டு இருக்க. ஏன் லேட்டு? நான் லேட்டா? என்ன பார்த்து ஏன் லேட்டுன்னு கேட்குறியா? செக் சொல்லு.
இங்கே பார்த்தியா? என்னது இது? தெரில, நல்லா பாரு. தெரில, தந்தூரி சிக்கனா? உள்ளே சென்று தந்தூரி சிக்கனை வேட்டையாடலாம் வா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. என்ன ரெஸ்பான்ஸே காணோம். பார்த்துக்கிறேன். நம்ம லைட் பாக்ஸ் அகாடமில கிறிஸ்மஸ் ஆஃபரா இப்ப 7500ல கோர்ஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாடி, பசிக்குது. இவங்க என்ன பண்றாரு? இவரே நடுவுல வராரு. நான் கேம் பத்தி பேசணும்னு வந்தேன். இது பர்சனல் தான். நான் வரேன். ஓப்பன் 1 2. இது சைட் டிஷ். சாப்பிடுவோமா? ஏய், அந்த சிக்கன் கெட்டு போச்சுடி. கெட்டு போச்சா? நல்லா தானடா இருக்கு. கெட்டு போச்சுன்னு சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு குடு. அதை குப்பை தொட்டில் போட்டு வரேன், லூஸு. சஞ்சனா, சஞ்சனா, சஞ்சு, சஞ்சனா. அங்க என்ன பண்ற? ஹலோ, சொல்றா மச்சான், வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. இங்கே நிலமை கை மீறி போயிட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா விஷயம்? என்ன பிரச்சனையா? எவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க? ஃபோனில் சொல்ல முடியாதுடா. நீ கொஞ்சம் கிளம்பி வாயேன், நான் சொல்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். சரி சரிடா, இரா இதோ வந்துட்டேன்டா.
சஞ்சனா இருக்காளடா, கொஞ்ச நாளா ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாடா. மச்சான், எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் மேத்யூ. அவர் வர வச்சா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவார். சரியா? ம் ம் வர வச்சிரும். வாங்க ஃபாதர். சொல்லுங்க ராம். ஃபாதர், கொஞ்ச நாளாக என் ஒய்ஃப் ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறா. என்னன்னே தெரியல. உங்கள் மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சடங்கு பண்ணியிருக்காங்க. அதை தவறான முறையில் செஞ்சிருக்காங்க. அதனால் இங்கே உக்கிரமாக ஒரு ஆத்மா இறங்கியிருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை, இங்கே 2 ஆத்மா இருக்கு. இப்போ வந்திருக்க ஆத்மா உங்களை பழி தீர்க்க வந்திருக்கு. பழி தீர்க்க வந்திருக்கு? என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரியான்ற பொண்ணை தெரியுமா? பிரியாவா? அம்மா, இன்னைக்கு என்னோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் எக்ஸாம் நல்லபடியாக முடிக்க நீங்களும் அப்பாவும் என் கூட துணையாக இருங்க. இப்போ வேணால் நீங்கள் என் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்பவும் என் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. இவ வேற ஒருத்தி. என்னடி, ஏன் இவ்வளோ லேட்டு? சீக்கிரம் வா. சரி, ஓகே. டே 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 இருக்குடா, ரிட்டன் வர. ஓ பொண்ணா? எங்கெங்க போகணும்? ராஜலக்ஷ்மி காலேஜ் போகணும். நானும் அங்கே தான் போகிறேன். வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். இவனை கண்டுக்காதீங்க, இவன் ஆட்டோவில் போயிடுவான். இறங்கடா. என்ன மச்சா, பொண்ணை பார்த்தோன்னே கழட்டி விட்ற? அப்புறம் பேசிக்கலாம். ட்ரெஸ்ஸு கூட காசு போடாம. முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எப்படி வர முடியும்? அப்புறம் எதுக்கு இங்கே லிஃப்ட் கேட்டீங்க? உங்களை கூட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? ஏறுங்க. பார்த்து உட்கார். போலாமா?
பண்ணலாமா? ராம், ஏய் ஹாய். நான் நீயே சொல்ல. நீங்களே சொல்லுங்க. சரி நானே சொல்கிறேன். சஜ்ஜனா இங்கே வாயே. எங்கள் பேர் எப்படி இருக்கு? ஏன் இப்படி ஷாக்காக பார்க்குற? என்ன ராம், தெரியாத மாதிரி கேட்குற? எனக்கு என்ன தெரியும்? அப்போ என் கூட பைக்கில் சுற்றுனது, ஃபோன் பேசினது, இது எல்லாமே பொய்யா? என்னை ஏமாத்திட்ட. யூ சீட்டட் மீயா? ஏய், என்ன பேசுற நீ? நீ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. அவ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறா? நீ என் கூட பேசினது எதுவுமே அவளுக்கு தெரியாதா? ஏய் அது போதும், இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல. இதுதான் அப்பவே அவகிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன். பாரு, இப்ப அவ தப்பா நினைச்சுக்கிட்டான். நான் என்ன கனவா கண்டேன்? பிரியா, பிரியா. அதுதான் ஃபாதர், நான் அவளை கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் அவள் எங்கே போனா, என்ன ஆனா, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏம்மா என்னை விட்டு போனீங்க? நீங்கள் போகும்போது என்னையும் கூட கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ தான் ஒரு பையனை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவன்தான் லைஃபு. இதுக்கப்புறமேட்டு குடும்பம் அப்படின்னு வாழலாம், நமக்குன்னு இருப்பாங்க. நம்ம அனாதை இல்லைன்னு நினச்சேன். நானும் உன் கூட வந்துடுறேம்மா. மயக்கம் கொண்டே உன்னிடம் தந்தன் காதலை சொல்தான். தயக்கம் கொண்டே தயக்கம் கொண்டே. அந்த பொண்ணு தீரா பகையோட மரணிச்சிருக்கா. இப்போ இங்கே வந்திருக்க அந்த ஆத்மா உன் மனைவியை கொன்று பழுத்திக்கிறதுக்காக வந்திருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லையா ஃபாதர்? இருக்கு. உன் மனைவி அன்னைக்கு அந்த சடங்கை பண்ணும்போது ஒரு உருவ பொம்மையை வச்சு பண்ணியிருக்கா. இப்போ அந்த ஆத்மா அந்த உருவ பொம்மைக்குள்ள தான் இருக்கு. அந்த பொம்மையும் இந்த வீட்டுக்குள்ள தான் எங்கேயோ இருக்கு. அந்த பொம்மையை கண்டுபிடிச்சு எரிச்சிட்டா அந்த பொம்மையோட சேர்ந்து அந்த ஆத்மாவும் எரிஞ்சிடும். உங்க மனைவியை நீங்க காப்பாத்திடலாம். ஆனா அந்த பொம்மையை கண்டுபிடிச்சு எரிக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அந்த பொம்மையை தேடி போகும்போது என்ன ஆபத்து வேணாலும் வரலாம். ஏன் உங்க உயிருக்கே ஆபத்து. சீக்கிரமா அந்த பொம்மையை தேடி கண்டுபிடிச்சு எரிக்க பாருங்க. அதுதான் உங்களையும் உங்க மனைவியும் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி. அப்படி அந்த பொம்மையை எரிக்கும் போதும் தேடும் போதும் இவரை கையில் வச்சுக்கணும். இந்த ஜீசஸ் உங்களுக்கு துணையா இருப்பார். நான் கிளம்புறேன். பிரைஸ் தி லார்ட். மச்சான், ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த பொம்மை இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கு. நம்ம 3 பேரும் ஒன்றா தேடினா அதை கண்டுபிடிக்க முடியாது, பிரிஞ்சு தான் போகணும். ஆனால் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதனால் நம்ம உயிருக்கே ஆபத்து வரும்னு ஃபாதர் சொல்லியிருக்கார். ஜாக்கிரதடா, சரியா? நீ என்ன பண்ணுற? நீ கிச்சனில் பாரு, நீ ரூமில் சரிடா. தேடு, நான் மேலே பார்க்குறேன், சரியா?
யார் அழுகிறது? சுந்தர், ராம், டேய் யாராச்சும் இருக்கீங்களா? யாரு? டேய் விளையாடாதீங்கடா, பயமா இருக்குடா டேய். இந்த நேரத்தில் இந்த ஃபோனு வேற வேலை செய்ய மாட்டேங்குது. சார் நேரங்க நேரத்தில் இது வேற. சேகர், சேகர், டேய் என்னடா ஆச்சு? டேய் சேகர், எந்திரா. டேய் எந்திரா. இவனுக்கு என்னடா ஆச்சு? தெரியலடா, நான் வந்து பார்க்கும்போதுல இருந்து மயங்கி என்னடா கிடக்குறான்டா. பண்றது? நீ எங்கடா இங்க? அது வந்துட போதுடா, போய் பொம்மையை தேடுறா மேல. போறேன். சேகர், சேகர் எந்திரா. சேகர், 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 சேகர் எந்திரா. டேய் அது பக்கத்துல வந்துருச்சுடா. டேய் அது கிட்ட வந்துருச்சுடா. டேய் டேய் பயமா இருக்குடா. ஃபாதர் சொன்ன பொம்மை இதாண்டா. லேட் பண்ணாதடா, உடனே போய் அந்த பொம்மையை அடிச்சிடு. சரிடா. என்ன அழிக்க பார்க்குறீங்களா? அந்த பொம்மையை எரிச்சுட்டா என்னை அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வா, இவங்க யாரும் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. வா ராம், என் கூட வந்துரு, நம்ம போயிடலாம். உன் ஒய்ஃபோட வயிற்றில் வளரும் குழந்தையை கொண்டுடுவேன். என்ன சொல்ற? அவன் உண்ட சொல்லலையா? ராம், ராம், அவன் ஒய்ஃப் சொன்னா இல்லை ராம், அவனை டைவர்ட் பண்ண பார்க்குறா. எக்கானத்து கூட சிலுவையை மட்டும் கீழே போட்டுறாத. அப்புறம் அந்த பொம்மையை மட்டும் அவள் கையில் கொடுத்த, அவன் ஒய்ஃபை மட்டும் இல்லை நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டுடுவான். கொடுத்துறாத ராம், கொடுத்துறாத. கொடுத்தேன்னா அவ்வளோதான். ராம், மரியாதையா அந்த சிலுவை கீழே போட்டு பொம்மை என் கையில கொடு ராம். இல்ல இவளை கொன்னுடுவேன். தரமாட்டேன். ஒழுங்கா கொடுத்துரு. ராம், ராம் காப்பாத்து ராம். ராம் வலிக்குது ராம். ராம் காப்பாத்து ராம். போதும். அப்படி அந்த பொம்மையை எரிக்கும் போதும் தேடும் போதும் இவரை கையில் வச்சிருங்க. இந்த ஜீசஸ் உங்களுக்கு துணையா இருப்பார். ராம், சீக்கிரமா போய் அந்த பொம்மையை எரிச்சிடுறா. மச்சான் நீ போடா, நான் பாத்துக்கிறேன்டா.
சீக்கிரமா போய் அந்த பொம்மை